வணக்கம் நண்பா. ஆக்சுவலாக இப்போ நான் பெருங்குளத்தூர் வந்திருக்கேன். நம்ம ஜாவா பெயிண்டிங்க்காக டிங்கரி ஷாப்புக்கு போகிறதுக்காக இவனை கூப்பிட்டுருந்தேன். இங்கே வந்து பார்த்தா பெட்ரோல் குடிக்க கார் போய் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இது. சூப்பர் செலக்டை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஸோ சூப்பர் செலக்ட் கிடையாதா? சரி, என்னமோ ஒன்று நம்மளுக்கு விண்டேஜில் நம்ம ஆக்சுவலாக என்னன்னா விண்டேஜில் கொஞ்சம் வீக்கு. என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்க அடிக்கிற வேலுக்கு. சாரி, நம்ம விண்டேஜ் 2 ஸ்ட்ரோக்கர் இருக்கார்ல, டிங்கரிங்க்கு வாயானா கூப்பிட்டா வரமாட்டேன், நீ தான் வா அப்படின்னா. சரி, வந்து பார்த்தா 1100 ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி, வீடியோ கண்டென்ட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக கண்டென்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். எதனாலனா க்ரீஸு ஆயிலுமாக இருக்கிறதுனால. வாங்க நம்ம 1100 பார்ப்போம். பிஜிஎம் போட்டுக்கலாம், நாமளே கோபி சுதாகர் மாதிரி போட்டுக்கணும், இல்லைனா காஃபி ரேட்டு வந்துடும். வாவ், பத்மினியோட ரொம்ப குட்டியாக இருக்கானே அவன். இவனையும் அப்புறம் நம்மளோட ரெட் சில்லி எல்லாத்தையும் வச்சு கண்டென்ட் பண்ணுறோம்ல, ரைட் பண்ணுறோம் கண்டிப்பாக. யோ, வந்த புதுசை விட கொஞ்சம் லைட்டாக ரஸ்ட் ஆயிடுச்சு நீ எடுக்காமல் விட்டதுனால. செமையாக இருக்கான்ல பிளாக்கி பாய். பேப்பர் ஒர்க் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதை எங்கேயுமே எடுக்கிறதே இல்லை. ஜஸ்ட் ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கான். இவன் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கான். நான் இன்றைக்கி தான் ஓட்டி பார்க்க போகிறேன். இதில் நில்ல இப்போ இதை சொல்ல மாட்டேன் பாரு. இதில் இதுதான் ஹைலைட்டு. அப்படியே நீ ஓரம் போ. அந்த டோரை பார்த்தீங்களா எப்படி க்ளோஸ் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. வாவ், அப்படியே உள்ளே போகிறோம். அப்படியே இந்த 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 ஸ்டேரிங் எனக்கு, இந்த ஸ்டேரிங் எனக்கு வேணும். வாவ், ரொம்ப குட்டியான் இருக்கான்ல பையன். எலிக்கு பார்த்து இப்ப இருக்க எலி எந்த வெல்கம் டு என்னது, வெல்கம் டு 50s 1950s 1959. அதுல 1950s அதான். ஆமா, இதுல ஒரு ஃபன் என்னன்னா, இந்த வண்டியை பாதுகாக்கிறத தாண்டி இந்த எலி தொல்லை இருக்குன்னு சொல்லிட்டு எலிக்கு எல்லா வேலையும் பார்த்தேன். ரசகருப்புரை வச்சா ரசகருப்பத்தை கடிச்சு தூள் பண்ணிட்டு தலைங்க எல்லாம் ரசகருப்புரத்துல உட்காந்துருக்காங்க. புகையில ரசகருப்புரம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணுங்க எலி. பழகிடுச்சு. சரி, இது இது வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தது. அந்த எலி எங்க? இறங்கி ஓடிடுச்சு அன்னைக்கு. பாவம், ஒரு எலி அசாம்ல இருந்து வந்துச்சு வண்டி. ஆக்சுவலா கீ காட்டு. ஓ, இது மாத்தியாச்சா கீழா? ஓகே. அந்த விண்டேஜ் கீ இல்லையா? அது வாங்கிடலாம், விடு, ஹையர் பண்ணிடலாம். இந்த வண்டி வந்த அன்னைக்கு வண்டி ட்ராலில இதுல கிரேன்ல வச்சு. உண்மையாலே நாங்க ஏற்கனவே ஒரு ஃபியட் ஓட்டிருப்போம். அதுல இட்டாலியன் ஃபியட் சொல்லியிருப்பேன். ஆனா இவன் தான் உண்மையாலே இட்டாலியன் ஃபியட். இட்டாலியில இருந்து வண்டி வந்துச்சு. இது அப்படியே சிகேடி யூனிட் சொல்லுவாங்க. அப்படியே பாக்ஸ்ல போட்டு வருவாங்க. ஏய், இப்போ 2 இம்போர்ட் வண்டி இருக்கியா நம்ம கிட்ட? ஜப்பான் 800 நினைச்சு கூட பாக்கல. வாவ், சூப்பர். நீ யோசிச்சு பாரு, என்கிட்ட ஒரு கார் ஓட்டவே வழி இல்லாம இருந்தேன். இப்ப என்கிட்ட 5 கார் இருக்கு. நிலைமை பாரு எப்படி மாறி இருக்கு. பைத்தியமாயிட்டா? சரி, பைத்தியம் இல்ல, லைஃப்ல வந்து எதுவுமே நமக்கு நடக்காதுன்னு நடந்துட்டு இருந்த டைம்ல ஒன்னொன்னா நம்ம அப்கிரேட் ஆகிறத பார்க்க நமக்கே நல்லா இருக்கு. சூப்பர்ல. அந்த வண்டியில பாத்தீங்கன்னா பால் எழுதிருக்கும். பட் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஃபியாட் பக்காவா எழுதிருப்பான் பாருங்க, FIAT. இந்த ஸ்டேரிங் எனக்கு தான் தெரியும்ல. நீ புது ஸ்டேரிங் வாங்கிட்டு இந்த ஸ்டேரிங் எனக்கு கொடுத்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானோ தெரியல. இந்த ஸ்டேரிங் எனக்கு வேணும்யா. என்ன அது, ஏதோ கம்மி மாதிரி பஸ் டிரைவர். ஜாலியா இருக்கு. வாவ், எனக்கு இதுல பிடிச்சதே இவனை இப்படி ஓபன் பண்றதுதான். தெரியுதுங்களா பாருங்க, இவர் தான் அவரு. இந்த பக்கம் ஓபன் பண்ணிட்டு இப்படி இறங்கும். அது எதுக்காகன்னு சொல்ல, மக்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு என்ன தெரியணும்? எனக்கே தெரியாதுயா இந்த விஷயம். என்னன்னா
ஸோ இத்தாலி அது அங்கே இருக்கவங்க தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ராக் தான் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ கார் வந்து உமன்ஸ் ஓட்டுறதுக்கும். ஓகே. உமன் அவங்க இப்படி வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி தான் உட்காருவாங்க. ஓகே. ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்கர்ட்டை வந்து மற்றவங்க கல்ல தப்பாக படக்கூடாதுன்றதுக்காக இந்த கார் கன்வீனியன்ட்டாக ஏறுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஆக்டர்லாம் வந்து ஏறும்போது இப்படி சுற்றி மறைச்சிப்பாங்க, அப்புறம் ஏறி உட்காருவாங்களா. ஸோ அந்த காலத்தில் டோர்லேயும் இந்த வேலையை பார்த்து இல்லை அப்போ வந்து அந்த வெஸ்டர்ன் வியர்ஸ் இருந்தது, இப்போ வெஸ்டர்ன் வியர்ஸ் இல்லை. சரி நான் எடு லடாக் போகலாம். இதுலலாம் லடாக் ஏற்கனவே நீ இட்டாலியன் ஸ்கூட்டரில் தானே லடாக் பண்ணேன், அதனால சொன்னேன். ஆனால் சூப்பராக இருக்கான். இவன் அம்பாசிடரையும் ஃபியாட்டையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கான். இதை பாருங்க, இவ்வளோ பெரிய வண்டி எத்தனோண்டு இன்ஜின் பார்த்தீங்களா? இதே தான் நம்மளோட இவன்லையும் இருக்கு. பெட்ரோல், இட்ஸ் அ பெட்ரோல் இன்ஜின். கார்பரேட்டருங்க இவனோட கார்பரேட். இவன் எம்பிஐயா? இங்கே தான் கார்பரேட்டர். ஓகே, சேம் தான். நம்மளே மாதிரியே இரும்பு இவன் இவனும் சேம். 1100. ஸோ இதுலயுமே மென்ஷன் ஆயிருக்கும் 1100. ஓகே ஓகே. இங்கே பேஜஸ்லாம் இங்கே இருக்குது, அதை நாங்கள் ரெடி பண்ணுறோம் திருப்பியும். அந்த மாதிரி இது பிரேக் ஆயில் கேப்பு இதில் எல்லாமே ஒரிஜினல்ஸ் பாரு இந்த வண்டியில். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடாமல் ஒரு வீட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அசாம்லேருந்து. இங்கேருந்து ஒரு லாரி ஒரு இட்டாலியன் ஸ்கூட்டரில் ரைட் பண்ணும் போது ஒரு இட்டாலியன் வீட்டில் போய் பிடிச்சி ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு ட்ரிப்பில் இருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டில் போய் தங்கியிருந்தான். அவங்களோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி இந்த இடத்துக்கு போனாங்க. ஓகே. அப்போ வந்து ஒருத்தர் சேல் போட்டாங்க. அவனை என்கொயரிலாம் பண்ணி அவன் ஸ்பாட்டுக்கு போகும்போது என்ன சொன்னேன், நீ அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் வண்டியை கட்டுவேன்ட்டான். அப்புறம் 2-3 டைம் கால் பண்ண எடுக்கல. அப்புறம் தெரிஞ்சிச்சு அவன் ஃபேக்குன்ட்டு. அங்கே அந்த லோக்கலில் நமக்கு தெரிஞ்ச பைக்கிங் குரூப் ஒரு ஆள் இருந்தார். அவரை மீட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்க்கு பேக்ரவுண்ட் அந்த வீடியோலாம் வச்சு கண்டுபிடிச்சி வீடியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஓகே. போனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் சேலே பண்ணுற ஐடியாவே இல்லை, எப்படி இப்படி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இட்டாலியன் ஸ்கூட்டரில் தான் வந்திருக்கோம் பாருங்கன்னு சொல்லி காட்ட வேண்டியதானே. எல்லாமே காட்ட அவரு செட்டாக வச்சுருந்தாரியா. ஓகே. அது ஒரு பெரிய கதை இது. இந்த வண்டி சூப்பர். பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன், போய் ஹார்ன் அடி. உனக்கு ஹார்ன் தான் மேஜர் ரோலு. இந்த ஹார்ன் நீ எதிர்பார்த்துருக்கணும். செம்மையாக இருக்கான் அவன், செம்ம ராயலாக இருக்கான். ஏன்னா எடுத்து இப்போ டாக்குமெண்ட் அது இப்போ ரெடி பண்ணுற வரைக்கும் ஓட்ட முடியாது. பண்ணிடலாம். டாக்குமெண்ட்டுக்கெலாம் நம்மளுக்கு பக்காவான ஆள் ஒருத்தர் இருக்காரு. இப்போ போய் ஹார்ன் அடி. நீங்கள் ஹார்ன் நமக்கு, நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன். ஜால்வாஹரன் பாம்பா அவனை காட்டு. வாவ், ஜால்வாவோட ஒரிஜினல் ஹாரனு. நெக்ஸ்ட் இந்த பேட்சும் ஓய். இப்போ வந்து காப்பி தான் விற்குது, இது ஒரிஜினல். நான் வந்து பயந்துட்டே அந்த இது லோகோலாம் மிஸ் ஆகிடும். அப்புறம் இருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் இந்த டைப். இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக லேட் ஆகும். ரீசன் என்னன்னா, இது வந்து மேனுவல் பம்ப். இன்ஜின் ரன் ஆகும்போது இது இருக்கு பாருங்க பம்ப், இது வந்து ரன் ஆகும். அது எப்படின்னா மில்லிங்கில் போய் அந்த மில்லிங் சுற்றி பம்ப் இங்கே ஓவர்ஃப்ளோ தூக்கி கொடுக்கும். இவனே தான் சேம் ஆகணும். இப்படி பிடிச்சிக்கோ, நான் செல்ஃப் போடுறேன், உங்களுக்கு தெரியும் பாரு. ஓகே. பெட்ரோல் மேலே போட்டுருக்கு. பெட்ரோல் நில்லு. கூலண்ட் மூடி கேப் இல்ல, கேப் இல்லையே. வந்துட்டான். இப்போ வந்து பெட்ரோல் சொருகிடு. இது காட்டுறதுக்காக தான் மெயினாக அந்த வேலை. வந்துட்டான். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது, அதனால உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் இந்த டாக்குமெண்ட் கண்டு இருந்துச்சுன்னா வாரம் சண்டே ரைடு தான் இது. நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் லைட்டாக இதில் ஒரு 2 ட்ராப் இதை அப்படியே பிடி ஒரு சொட்டு போடுறேன். நான் அப்படியே சொல்லிட்டேன். ஒரு நாள் இப்படி தான் பண்ணேன், பற்றிக்கிடுச்சு தப்புன்னு சொல்கிறேன். ஓகே. சரிங்க. என்னாச்சு, குப்புன்னு இந்த ஆயில்லாம் இருக்குது, ஃபயர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுவும் நைட் 2 மணி. கடை வண்டி கவர் எடுத்து மொத்தமாக ரவுண்டு கொட்டி போதுமா, இன்னும் டைட் பண்ணுமா? அவ்வளோதான். அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது மொத்தம். சும்மா வேற மாதிரி மூடிலாம் இல்லை, அவ்வளோதான். 2 மினிட்ஸில் ஆன் ஆகிட்டான். உடனே
2 minutes நூடுல் மாதிரியா? ஓ வாவ், சவுண்ட் ரேஸ் கார் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் ஐட்லிங். ஆனால் ரொம்ப லேட்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும். 3 வாரம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. செமையாக இருக்கான். நான் பார்க்க வந்துட்டேன்ல. ஆ ஸோ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ஆ எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்புறமா. நான் பார்க்க வந்துட்டேன்ல, ஒழுங்கா வந்து அவனையும் பாரு. வாவ், எவ்வளோ நைஸாக இருக்கு பாரு. 60 வருஷமா? 60 70 தொட்டான்னு நினைக்கிறேன். ஆ அதான் 65 வருஷம். இன்னொன்று 10 வருஷமா ஓடாத வண்டி. நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வருஷம் தான் பார்த்தேன். ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ்ல, ராயல் லுக்கு. ஃபியூவல் இருக்கானா? உனக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்கான், அவனை காட்டுறேன் பாருங்க. அப்படியே அங்கே இருக்கான் பார்த்தீங்களா? அவரும் புது வரவு. பட் இவர் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர் ரெடி பண்ணலாம் தேவையில்ல. அவர் ஜஸ்ட் அவரை மாடிஃபை பண்ண போகிறோம். ரொம்ப சைலண்ட், சிட்டியை விட சைலண்ட். செம்மையாக இருக்கு. வண்டி ஆனில் இருக்கிறதே தெரில. வானத்தெல்லாம் முன்னே சுத்தமாக வராதோ? இவர் எதுவுமே தெரியல. வண்டி ஆனில் இருக்கிறதே தெரியல. இங்கே வந்ததே தெரியல. இது ஒரு ஆட்டோ கார் ரிவர்ஸ் எடுக்கிறேன், உடச்சி இங்கெல்லாம். இங்கேயா? அவன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் ஆகிட்டான். அவனை எதாவது பாரு. பயங்கர ரெஸ்ட். வந்து 10 வருஷமா ஒரே இடத்துல இருந்துச்சுல ஓடாம. எடுத்து வச்சிருக்கியா அந்த இதெல்லாம் டெய்லு? உடஞ்சிட்டு காற்று கம்மியாக இருக்கா இல்லை பள்ளமா? ஜெட்டை காட்டு. செமையாக இருக்கும். ஏத்து கிளச் வாங்கியாச்சா? ஓ, இதுலேயே போட்டு அனுப்பிட்டாங்க. எடு நீ எடு. நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன்னு டேரெக்டாக ட்ரிப்பில் தான் ஓட்டுவேன். ஆனால் நீ இந்த ஜென்மத்துக்கு ஓட்ட முடியாது. ரெடி பண்ண வேண்டியது வண்டி நிறைய இருக்கு. விண்டா இருக்கு. என்கிட்ட பிடிச்சது, இவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். என்னது? எப்பவுமே உண்மையை பேசுறதா? இல்லை இவனை தான். இந்த டோரா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும் பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கான். 55
பிரேக்லேருந்து எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே நானே இன்ச் பை இன்ச்சாக ரெடி பண்ணேன். ஏன்னா மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஏன்னா நமக்கே நம்மளே 2 வீலர் மெக்கானிக் தான், நம்ம இதுக்கு போய் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டேன். 4 வீலரில் என்ன பைக்கில் சின்னதாக இருக்குது, இதில் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். வண்டி கொஞ்ச நேரம் அந்த ஹீட் ஆனப்புறம் புஷ்ஷன் அதுதான் ஹைலைட். இந்த கார்பரேட்டர்ல இதுதான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஓட்ட செம்ம டென்ஷன். ஆம்ப் மீட்டரா இது? பேட்டரி. ஸ்டீரிங்லாம் பாரு ப்ரெஷரைஸாக இருக்குது. இன்னமும் பிரேக் மட்டும் கொஞ்சம் எடுக்காதனால ரொம்ப லூஸாக இருக்கும். என்னன்னா நேராக போகிறோமோ போயிட்டு ஸ்ட்ரேட் ஓட்டினா என்ன ப்ளஸ்னா, நம்ம யாரெல்லாம் பார்க்க மாட்டோமோ அவங்களாம் நம்மளை பார்ப்பாங்க. அதுதான் இல்லைட்டே. சீரியஸாக சூப்பர் காரில் போகிறவங்களாம் நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் திரும்பி பார்ப்பான். நீ நினச்சது பொண்ணு கரெக்டா? அது இல்லை. நாளாப்பா சரிப்பா டோலி யாரு நீ எனக்கு சொல்லுவேன். ரைட்டுப்பா. என் மனசுல இருக்க என்னென்ன இருக்கோ என்னாச்சும் சொல்லிடுறாங்க. ஏன்னா என்ன வச்சு சொன்னா எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. உன் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அப்படியே எடிட் பண்ணி உன் சேனலில் தானே போடுவேன். பிரேக் இல்லை நீங்கள் பண்ணிட்டியா? பிரேக்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் ரொம்ப நாள் எடுக்காதனால ரொம்ப பிரச்சனை இருக்குது. சிலிண்டர் ஜாம் ஆகிடும், பொறுமையாக தான் டைட் ஆகும். புதுசு எல்லாமே புதுசு, எல்லாமே கிடைக்குதும் கூட. 59 மாடல்னு எல்லாம் பயிடுவாங்கல்ல, ஆனால் எல்லாமே கிடைக்குது. ஓகே. நான் ஒரே நாள் காலைல போனேன், மவுண்ட் ரோட் போனேன். ரெகுலராக இந்த வண்டிக்கு ஸ்பேர் கிடைக்கிற இடத்துக்கு போனேன், வாங்கினேன் வந்துட்டேன். என்னென்னா மாஸ்டர் சிலிண்டர் தான் கிடைக்கல, ரியல் சிலிண்டர்லாம் கிடைச்சிருச்சு. ஃபுல்லாக அட்டென்ஷன் ஃபுல்லாக இங்கே திரும்புது ஒரு பசங்களாம். அங்கே போய் இது வேறு யாராக இருந்தால் அதை ஒரு வீடியோ பிடிச்சி விட்டுருவாங்க. செம வைட் ஆங்கிள். இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்டு எல்லாமே ஒர்க்கிங் தான். கட் பண்ணிக்கிறேன். எல்லா வண்டி ஓடினாதான் பெட்ரோல் குடிக்க, கார் போய் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இது. ட்ராக் டே இன்னைக்காக நடக்கும்ல, கொண்டு போகலாம். எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. எனக்கு இந்த ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துட்டு கிரிப்பில் பிரேக்கிங் மட்டும் பார்க்கணும். இது ஆக்சுவலாக பிரேக் பூஸ்டர்லாம் கிடையாது, மேனுவல் பிரேக் தானே. இவனை பாருங்க, எனக்கு இவனை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கான். எனக்கு இது மட்டும் வேணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.